இந்த இரண்டாவது ஆராதனைக்கு வந்து உங்களை வாழ்த்துகிறேன். I greet everyone who have come to the second service. ஆன்லைன் வியூவர்ஸை நான் வாழ்த்துகிறேன். And I also greet the online viewers. கர்த்தர் உங்களை இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் 1000 மடங்கு ஆசீர்வதிப்பாராக. Like God bless you compared to now 1000 folds after. இன்றைக்கு ஆண்டவர் ஒரு விசேஷித்த தேவ செய்தியை கொடுத்திருக்கிறார். Today God has given a special message. அது ஒரு எச்சரிப்பின் செய்தி. And it's a message of warning. ஹalleluya. Hallelujah. நம்மை தேவன் ஆசீர்வதிக்கிறவர் மட்டுமல்ல. God is not a God who only blesses. நாம் சரியான வழியிலே நடக்க வேண்டும் என்று விரும்புகிறார். But also He like us to walk in the right path. அவர் வழிகளை இன்றைக்கு நாம் அறிந்து கொள்ள போகிறோம். And we are going to learn His way. அதுக்கு முன்னாடி அப்படியே கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். Before that, let us pray. பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, our holy Father, மானானது நீரோடை வாஞ்சிக்கிறதை போல as the deer panteth for the water, உம்முடைய ஜனங்கள் உம்மிடத்தில் ஓடி வந்திருக்கிறார்கள். your children had run unto you, Lord. உம்முடைய பிள்ளைகளை ஆறுதல் கொடுத்தும், please console your children, உம்முடைய பிள்ளைகளை தேற்றும், and comfort them, உம்முடைய பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்யும், and do miracles to your children, அவர்கள் நடக்க வேண்டிய வழிகளை காட்டும், and please show them their way. உம்முடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். And I surrender under your guidance and guidance. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. Amen. ஆமென். Amen. ஹalleluya. Hallelujah. இன்றைய செய்தியினுடைய தலைப்பு, today's the topic for the word of God is, பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். please go away from the things that look evil. 1 தெசலோனிக்கர் 5:22 வாசிப்போம். 1 Thessalonians chapter 5 verse 20. பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. ஹalleluya. ஹalleluya. வேதம் சொல்லுகிறது, the Bible says, பொல்லாங்காய் உங்களுக்கு எதெல்லாம் தோணுதோ அதெல்லாம் விட்டு விலக வேண்டும். abstain from all the appearance of evil. அது மட்டுமல்ல, not only that, பொல்லாத மனிதர்களை விட்டு நாம் விலகி விட வேண்டும் என்று வேதம் நம்மை எச்சரிக்கிறது. and it also warns us that we should also abstain from the evil people. சங்கீதம் 1:1 எடுத்து வாசிங்கள். Let us read Psalm chapter 1 verse 1. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலோ, துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலோ, பாவிகளுடைய வழியில் இல்லாமலோ, பாவிகளுடைய வழியில் இல்லாமலோ, பரிகாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலோ, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். இங்க என்ன சொல்ல வருகிறது வேதம் என்றால், what the Bible is trying to say here is, நீ துன்மார்க்கனை விட்டு விலகி விட வேண்டும், that you must go away from the ungodly, நீ பாவிகளை விட்டு விலகி விட வேண்டும், and also from the sinners, பரிகாசக்காரர் விட்டு விலகி விட வேண்டும், and also from the scorners. கரங்களை தட்டி இதயப்படுங்கள். அன்பு பிள்ளைகளே, my beloved children, இன்றைக்கு நாம் கவனித்து பார்ப்போமானால், if we keenly watch today, கர்த்தருடைய ஜனங்கள் பாவம் செய்வதில்லை, the children of God are not doing sins, ஆனா பாவம் செய்கிற ஜனங்களோடு மிகவும் நெருங்கி பழகி அந்த பாவத்தின் சந்தோஷத்தை ரசித்து கேட்க விரும்புகிறார்கள். but they have a very close relationship with the sinners, and they are enjoying the experience of sin. ஒரு தெருவுல 10 வீடு இருக்குன்னு வைத்துக் கொள்ளுங்க. For example, let us take there is 10 houses in a street. அந்த ஒரு வீட்ல இருக்கிற ஒரு பெண்மணி நடத்தை சரியில்லாதவளா இருப்பாள். In one of the houses, one woman is not good in her character. அங்கே நம்மளுடைய விசுவாசி ஒருவர் இருக்கிறார்கள் என்றால், and in that street, if there is a believer of a church, if he is there, அந்த 10 வீட்ல யார் வீட்ல ரொம்ப ஐக்கியமா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? what do you think to which house she will have a very good relationship? அந்த கேரக்டர் சரியில்லாத அந்த அம்மா கிட்ட தான் சிஸ்டர் அங்கதான் குடியா கிடப்பாங்க. To say the truth, she will have a very close relationship with that not good character woman. அவங்களோட பழகி அந்த பாவத்தின் சந்தோஷங்களை கேட்டு அதுல ஒரு இன்பம் காணுகிறவளா இருக்கிறார். And they will have the very good relationship with them and listen to the experience and joy of the sin that they had.
இன்னைக்கு டிவில எத்தனையோ ப்ரோக்ராம் வருகிறது. Even today there are a lot of programs that is going on in the television. ஆனா சொல்வதெல்லாம் உண்மை மட்டும் ரொம்ப பாப்புலரா போயிட்டு இருக்கு. But there is a show called Saying the Truth, and that that TV show is so popular. ஆனா அநேக பாவம் செய்வதில்லை. But in that show no one is doing sin. ஆனா பாவத்தை அறிந்து கொள்ள விரும்புகிறார்கள். But they are trying to know about the sin. அன்பு பிள்ளைகளே, My beloved children, நாம் பொல்லாதாய் தோன்றுகிற காரியத்திற்கு விலக வேண்டும். we should go away or get abstain from the appearance of evil. அப்படி இல்லாவிட்டால் என்ன நடக்கும் தெரியுமா? If not, what will happen, do you know? நீங்கள் எதை ஆர்வமாய் கேட்கிறீர்களோ, What you interestingly listening is அதை போலவே நீங்களும் மாறிவிட வாய்ப்பு உண்டு. that what you will become. வாசிப்போம் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1ஆவது வசனத்தில். Let us read Genesis chapter 3 verse 1. தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிறோம். சர்ப்பமானது தந்திரமுள்ளதாக இருந்தது. ஆமென். அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்பது. ஆதாம் ஏவாள் ஏதேன் தோட்டத்தில் இருக்கிறார்கள். Adam and Eve was in the Eden garden. அவள் பேசி மகிழ்வதற்கு, அவளோட டைம் பாஸ் பண்ணுவதற்கு நிறைய காரியங்கள் இருக்கிறது. There are a lot of things to pass our time and to enjoy. தன்னுடைய கணவனாகிய ஆதாம் இருக்கிறார். And there is her husband Adam also there. ஆனா எத்தனையோ காரியங்கள் இருந்தாலும் அதெல்லாம் விட்டுட்டு ஏவாள் எங்க தன் நேரத்தை செலவழித்தாள் என்றால், Though they have many things to spend time, but do you know where Eve had spent her time? தேவ கட்டளையை மீறி மகிமை இழந்து போன அந்த சர்ப்பத்தின் இடத்திலே, சாத்தான் இடத்திலே தன் நேரத்தை செலவழித்தார். She spent her time with the serpent, which lost its glory by not obeying or feeling pride towards God. அவன் விழுந்து போனவன். And he is the one who fallen. அவன் மகிமை இழந்து போனவன். And he lost its glory. ஆனா அங்கதான் இவன் நேரத்தை செலவழித்தான். But there only Eve had spent her time. இன்றைக்கு ஜனங்கள் நல்லவர்களோடு பழகிறதுக்கு விருப்பமே இல்லை. Today people don't have an intention to spend their time to have a good relationship with good people. யார் மோசமா இருக்காங்களோ அங்கதான் இருக்கிறாங்க. Whoever is so bad, only they are trying to spend their time and willing to do it. இதனால் நடந்தது என்ன தெரியுமா? Do you know what happened because of it? ஏவாள் அந்த விழுந்து போன சாத்தானிடத்தில் நேரம் செலவழிக்க As the Eve was keep on spending her time with the serpent who's lost its glory, நாள் ஒன்று வந்தது. there is a day had come, சாத்தான் இவளை வஞ்சித்து விட்டான். and this serpent had subtle, that is fooled her. சாத்தானை போலவே மகிமை இழந்தவளாய், தேவனால் சபிக்கப்பட்டவளாய் தோட்டத்தை விட்டு வெளியே வந்தாள். As like the serpent, she has also lost her glory and went away from the garden. ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி இருக்கிறது. And there is a proverb in English. உன்னை பற்றி ஒண்ணுமே எனக்கு சொல்ல வேண்டாம். You shall not say anything about you to me. உன்னுடைய நண்பன் யாருன்னு சொல்லு. But just tell about your friend. நீ யாருன்னு நான் சொல்றேன். And I will say about you. அன்பு பிள்ளைகளே, My beloved children, ஒரு மனுஷனுடைய அவன் நல்லவனா கெட்டவனா என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. we shall not say that whether he is a good man or a bad man. அவனுடைய குணாதிசயம் ஒன்றுமே சொல்ல வேண்டியதில்லை. We shall not say is one of his character or habits. அவன் நண்பன் யாருன்னு சொன்ன போதும். But when we came to know about his friend, அவன் நண்பனை பார்த்தால் அப்படியே ஜெராக்ஸா தான் இவன் இருப்பான். when we see about his friend only the same xerox or the same copy of his friend only he will be. மனிதனுடைய குணாதிசயம் என்ன? What is the habit of a human being? ஒருவரோடு பழக அவர்களை போலவே மாறி போவார்கள். They keep on having a good relationship with one, they become. வேதம் சொல்லுகிறது, Bible says, துன்மார்க்கமான காரியத்தை விட்டு விலகு. abstain from the things that appears evil. துன்மார்க்கரை விட்டு விலகு. And also from the evil people. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். பரிசுத்தர் பரிசுத்தரே, பரலோக ராஜாவே, ஹல்லேலூயா. பரிசுத்தர் பரிசுத்தரே, பரலோக ராஜாவே, எப்பொழுதும் இருப்பவரே, ஐயாவின் மேலும் வருபவரே, ஹல்லேலூயா. எப்பொழுதும்
வாசிப்போம். 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து. Let us read 1 Kings chapter 11 verse 1. ராஜாவாகிய சாலமோன் பார்வோனின் குமார்த்தியை நேசித்ததும் அல்லாமல் மோவாபியரும் அம்மோனியரும் ஏதோமியரும் சீதோனியரும் ஆகிய அந்நிய ஜாதியரான அநேகம் ஸ்திரீகள் மேலும் ஆசை வைத்தார். அந்நிய ஸ்திரீகள் மீது அநேகர் மீது ஆசை வைத்தார். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் அவர்கள் அண்டைக்கும் அவர்கள் உங்கள் அண்டைக்கும் பிரவேசிக்கலாகாது. கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு, இஸ்ரவேல் தன்னுடைய ஜனத்துக்கு சொல்லி இருக்கிறாரு. And the Lord Jesus Christ had told to the people of Israel that நீங்க அந்நியரோடு சேரக்கூடாது, அந்நியர் உங்களோடு சேரக்கூடாது. And you shall not mingle with the strange people and they shall not with you. காரணம் என்ன? What is the reason? வாசிங்க. அவர்கள் நிச்சயமாய் தங்கள் தேவர்களை பின்பற்றும்படி அவர்கள் தேவர்களை பின்பற்றும்படி உங்கள் இருதயத்தை சாயப்படுவார்கள் என்று சொல்லி இருந்தார். சாலமோன் அவர்கள் மேல் ஆசை வைத்து அவர்களோடு ஐக்கியமாய் இருந்தான். இவன் நினைச்சுக்கிறான், நான் எல்லாம் பயங்கர ஸ்டெடி. And Solomon thought that I am so steady and bold. நான் எவ்வளவு ஞானவான். And how wise am I? நான் எத்தனை பேருக்கு அட்வைஸ் பண்றேன். And for how many people am I advising? ஒரு மனுஷன் என்ன மாத்திர முடியுமா? Can a single man change me? நான் ஆண்டவருக்கு எவ்வளவு பெரிய ஆலயத்தை கட்டி இருக்கிறேன். You know how big temple had I built for God? நான் ஜெபிக்கும்போது வானத்திலிருந்து அக்னி இறங்கி இருக்கிறது. And when I prayed, the fire had come from the heaven to down. நான் ஜெபிச்சு எவ்வளவு பெரிய காரியம் நடந்திருக்கிறது. And they have lot of things happened. என்னை ஒருவரும் மாற்ற முடியாது. No one can change me. தன்னை நினைப்பதற்கும் அதிகமாக தன்னை குறித்து நினைத்துக் கொண்டார். Instead of estimating him properly, he had overestimated himself. இன்றைக்கு அநேகர் அப்படிதான். Many people are doing so like this. Hallelujah. Hallelujah. வாசிப்போம் தொடர்ந்து. Let us continue to read. அவனுக்கு பிரபுக்கள் குலமான 700 மனையாட்டிகளும் 300 மறுமனையாட்டிகளும் இருந்தார்கள். அவனுடைய ஸ்திரீகள் அவன் இருதயத்தை வழுவி போக பண்ணினார்கள். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் சொன்னது நடந்து விட்டது. As God said, it had happened so. அன்பு பிள்ளைகளே, உங்களை சிருஷ்டித்தவர் கர்த்தர். My beloved children, the one who created you is the Lord our God. நீங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று அறிந்திருக்கிறார். He know how you are and what you are. அந்நிய ஸ்திரீகளோடு சேர்ந்தால் அவர்கள் சிறுக சிறுக உங்களை மாற்றி விடுவார்கள் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். He surely know that if you combine or mingle with a stranger, but surely they will take your heart. அதனால தான் சொல்லியிருந்தா அவர்களோடு நீ ஐக்கியமா இருக்காதீங்க. So only I have told you, do not mingle with them. Hallelujah. Hallelujah. இன்றைக்கு அநேக தீய பழக்கங்களை கற்றுக்கொண்டது காரணம் எப்படி? What is the reason that you have learned many evil things? ஸ்மோக் பண்றவங்களை கேட்டு பாருங்க. If we ask the people who does smoke, ட்ரிங்க்ஸ் பண்றவங்களை கேட்டு பாருங்க. drink, விபச்சார பழக்கத்துல மாட்டிக்கொண்டவங்களை கேட்டு பாருங்க. and also ask the people who have stuck in adultery. ஆரம்பத்தில் லேசா தான் அவங்க அந்த காரியத்தில் ஈடுபட்டாங்க. If we ask, they will say that in the beginning I just started like that. நான் ரொம்ப ஸ்டெடியா இருக்கேன், இதெல்லாம் என்ன ஒண்ணும் பண்ண முடியாது என்று சொன்னாங்க. And I thought and they said that and I thought that cannot touch me or do anything to me. நாள் ஆக அதுக்கு அடிமைப்பட்டு அதை விட்டு வெளியே வரவே முடியாத நிலையில் சிக்கிக் கொண்டார்கள். But when days goes by, they have stuck in it and they could not get out of it and they become slave to it. சாலமோன் நாள் ஆக அந்த பெண்களுக்கு அடிமைப்பட்டு போனார். But likewise Solomon also day by day become slave for the 1000 women. 4வது வசனத்தை வாசிங்க. Let us read 4th verse. சாலமோன் வயது சென்றபோது அவனுடைய மனைவிகள் அவன் இருதயத்தை அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி சாயப்படினார்கள். இப்பொழுது அந்நிய தேவர்களை சேவிக்கிறவனாக மாறி போனார். Now he had become the one who worship the other god also. 5வது வசனம். சாலமோன் சீதோனியரின் தேவியாகிய அஸ்தரோத்தையும் அம்மோனியரின் அருவருப்பாகிய மில்கோமையும் பின்பற்றினான். சாலமோன் தன் தகப்பனாகிய தாவீதைப் போல கர்த்தரை பூரணமாய் பின்பற்றாமல் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். அப்பொழுது சாலமோன் எருசலேமுக்கு எதிராக மலையிலே மோவாபியரின்
அருவருப்பாகிய காமோசுக்கும் அம்மோன் புத்திரரின் அருவருப்பாகிய மோளைகளுக்கும் மேடைகளை கட்டினார். ஒரு காலத்தில் ஆண்டவருக்கு ஆலயத்தை கட்டினவன். Once upon a time, he is the one who built the great temple for God. விசேஷமாய் பிரதிஷ்டை செய்தவன். And he inaugurated in a special manner. இப்ப அந்நிய தேவர்களுக்கு பலிபீடம் கட்டுகிறான். And now he had started to build a temple for the strange gods. அன்பு பிள்ளைகளே, My beloved children, தேவ எச்சரிப்பை நீ அசட்டை பண்ணவையானால், if you ignore or do not mind the warnings of God, நீங்க சிக்கிக்கொண்டு ஒரு நாளைக்கு அதிலிருந்து வெளியே வர முடியாத தவிக்கிறவளாய் மாறிப்போம். you may stuck in that thing and you may struggle to get out of it. ஆண்டவர் 2 முறை அவனை எச்சரிக்கிறார். God had warned him for 2 times. 9வது வசனம் வாசிங்க. 9th verse. ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர், ஆதலால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சாலமோனுக்கு 2 விசை தரிசனமாகி, சாலமோனுக்கு 2 விசை தரிசனமாகி, அந்நிய தேவர்களை பின்பற்ற வேண்டாம், அந்நிய தேவர்களை பின்பற்ற வேண்டாம் என்று கட்டளையிட்டிருந்தோம். அவன் கர்த்தரை விட்டு இருதயத்தை திருப்பி அவர் கற்பித்ததை கைக்கொள்ளாமல் போனதினால் கர்த்தர் அவன் மேல் கோபமானார். ஆண்டவர் 2 விசை நேரடியா தரிசனமாய் சொல்லியும், though God had appeared to him very openly and warned him, அதிலிருந்து அவனால் வெளிவர முடியாமல் போயிடுச்சு. then also he could not get out of it. 11வது வசனம். 11th verse. ஆகையால் கர்த்தர் சாலமோனை நோக்கி, நான் உனக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையும் என் கட்டளைகளையும் நீ கைக்கொள்ளாமல் போய் இந்த காரியத்தை செய்தபடியால் ராஜ்யபாரத்தை உன்னிடத்திலிருந்து பிடுங்கி, ராஜ்யபாரம் போயிடுச்சு. Now the kingdom had left out of his hands. அடுத்து என்னாச்சு தெரியுமா? தேவனுக்கு அவனுக்கு இருக்கிற உறவு போயிடுச்சு. And also the connection, the relationship with him and God had also cut. தேவனுடைய ஆசீர்வாதம் போயிடுச்சு. And also the blessing had left him. புதிய ஏற்பாட்டுல எபிரேயர் புத்தகத்துல பழைய ஏற்பாட்டு விசுவாசிகளுடைய பட்டியல் அதில் வருது, லைனா வருது. In New Testament there is in the book of Hebrews chapter 11 there is a list of believers of Old Testament. அதுல ஏனோக்கு பற்றி இருக்கிறது, ஆபிரகாம் பற்றி இருக்குது, ஈசாக்கை பற்றி இருக்கிறது, யாக்கோபை பற்றி இருக்கிறது. There are the names of Enoch, Abraham, Isaac and Jacob and all. இவர்களெல்லாம் விசுவாச வீரர்கள் என்று புகழ்கிறது. And it appreciates them that they are the believers, good believers in the Old Testament. அந்நிய ஸ்திரியாகிய ரூத்தை பற்றி எழுதியிருக்கிறது. And also it mentions the name of Ruth who was a strange woman. வேசியாகிய ராகாபை பற்றி எழுதியிருக்கிறது. And also it explains the name of the woman Rahab. ஆண்டவருக்கு ஆலயத்தை கட்டி பிரதிஷ்டை பண்ண சாலமோனுடைய பெயர் இல்லை. But Solomon's name was not there who built the very high temple for God. பூமியிலே பெயர் இல்லை என்றால் நிச்சயமா பரலோகத்தில் இருக்கிறது சந்தேகமா தான் இருக்கும். And I have the doubt that if he does not have the name in the Bible, and I think he don't have the name in the heaven also. அன்பு பிள்ளைகளே, My beloved children, கூடான் நட்பால் கேடாய் முடிந்தது. The unwanted friendship had end in destruction for him. உங்களுடைய தவறான உறவுகள் தேவனை விட்டு உங்களை தூரப்படுத்தும். This unwanted relationship of yours will make you go away from the God. உங்களை நித்திய ஜீவனையே இழக்க பண்ணும். And it will make you lose the eternal life. பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்தை சபையை விட்டு உங்களை பிரித்து விடும். And also it will remove you from the coming togetherness to the church and from the Holy Spirit. அது உங்க வாழ்க்கையே பாதித்து விடும். And it will affect your whole life. ஆண்டவர் இன்றைக்கு உங்களை எச்சரிக்கிறார். And God is warning you today. அந்நிய துன்மார்க்கரை விட்டு நீங்கள் விலகுங்கள். You should go away from the evil people. பொல்லாப்பானதை விட்டு விலகுங்கள். And go away from the evil things. இன்றைக்கு துன்மார்க்கர்கள் என்ன செய்றார்கள் தெரியுமா? Do you know what evil people, ungodly people are doing? வாலிப பிள்ளைகளை பிடிக்கிறது கழுகு போல சுற்றித் திரிகிறார்கள். They are aiming on the youngsters and they are trying to catch them. மத தீவிரவாதிகள் வாலிபர்களை தேடுகிறார்கள். All the religious people are searching for the youth and youngsters. அரசியல்வாதிகள் வாலிபர்களை தேடுகிறார்கள். And the politicians also doing so. போதை வஸ்துகளை விற்கிறவர்கள், அந்த காலேஜ் அந்த பாத்தீங்கன்னா கஞ்சா விற்கிறவங்க, அபின் விற்கிறவங்க அப்படியே சுற்றிட்டு இருப்பாங்க.
Even if you see near colleges, the people who sell drugs or roaming here and there, hunting for the youth people. விபச்சாரிகள் வாலிபர்களை தேடுகிறார்கள். And the women doing adultery also searching for the youngsters. வாலிபர்கள் கழுகு போல வாலிபர்களை பிடிக்க துன்மார்க்கர்கள் கழுகு போல சுற்றி திரிகிறார்கள். To catch the youngsters, the evil people are hunting like eagle. வேதம் என்ன சொல்லுகிறது? What does Bible say? நீதிமொழிகள் 1:10 எடுத்து வாசிங்க. Proverbs chapter 1 verse 10. என் மகனே, பாவிகள் உனக்கு நயம் காட்டினாலும் நீ சம்மதியாதே. எங்களோடே வா. ரத்தம் சிந்தும்படி நாம் பதிவிருந்து குற்றமற்றிருக்கிறவர்களை முகாதாரம் என்று பிடிக்கும்படி ஒளிந்திருப்போம். பாதாளம் விழுங்குவது போல் நாம் அவர்களை உயிரோடு விழுங்குவோம். குழியில் இறங்குகிறவர்கள் விழுங்கப்படுவது போல் அவர்களை முழுமையும் விழுங்குவோம். விலையுயர்ந்த சகலவித பொருட்களையும் கண்டடைவோம். கொள்ளை பொருளினால் நம்முடைய வீடுகளை நிரப்புவோம். இன்றைக்கு துன்மார்க்கர்கள் ஆசை வார்த்தைகளை காட்டி இளைஞர்களை பிடிக்கிறார்கள். Today evil people, that ungodly people are putting very sweet words and enticing the young people and capturing them. அதில் பணவாசையை முதன்மையாக காட்டுகிறார்கள். And to the first they are showing the greediness of gain. 40 நாளா கோடீஸ்வரன் ஆயிடலாம். For example, you can become rich within 40 days. ஒரே வாரத்துல பணக்காரன் ஆயிடலாம். You can become rich within 1 week like that. லாக்டவுன் பீரியட்ல என்ன தேடி ஒரு 4-5 பேர் வந்தார்கள். During lockdown, a few people came in search of me. அதில் ஒரு பாஸ்டர் சேர்ந்து வந்தார். Even in that group, one of the was a pastor. அவர் praise the Lord சொன்னாங்க, வாங்க உட்காருங்கன்னு நான் சொன்னேன். He told me praise the Lord and I made him to sit. அவங்க பேச ஆரம்பித்தார்கள். And they started to speak. பாஸ்டர், இந்த லாக்டவுன்ல நீங்க ரொம்ப கஷ்டத்துல இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். And he slowly said that, oh pastor, I think that you will be in your poor stage in this lockdown. என்கிட்ட ஒரு புதிய திட்டம் இருக்கிறது. I have a new plan. நீங்க அதுல ஜாயின் பண்ணீங்களா நீங்க பணக்காரர் ஆகலாம். If you join in it, you may become a rich man. இந்த ஆம்வே வரி. It's like Amway. இந்த எங்களிடத்தில் ஒரு கிட் இருக்கிறது, அது 5000 ரூபாய். He said that we have a kit, set of properties that cost 5,000. அது நீங்க அது வீட்டு உபயோகத்துக்கு நீங்க பயன்படுத்திக் கொள்ளலாம். You can use it for the household. நீங்க ஒவ்வொரு ஆளை பிடிக்கும் போது அதிலிருந்து இருந்து உங்களுக்கு கமிஷன் வரும். And if you catch each and if one person, there will be certain amount of profit you will be receiving. அவங்க வாங்கி பயன்படுத்துற ஒவ்வொரு பொருளையும் உங்களுக்கு கமிஷன் வரும். And you will get a commission out of the things that you sell to each and every person. நான் பாருங்க 6 மாசத்துல கார் வந்துருச்சு எனக்கு. See, I have bought a new car within 6 months. இன்னொரு 2 மந்த்ல நான் வந்து வெளிநாடு டூர் போறேன். And he also said that I'm going to foreign tour within 2 months. நீங்க மட்டும் ஜாயின் பண்ணிட்டாங்க உங்களுக்கு நிறைய பேர் தெரியும். ஆனா நீங்க பெரிய ஆளா வந்துறலாம். So he told that if you join, you actually know many people, so you can become so rich. என்னையே ஒரு நிமிஷம் அப்படி செக் பண்ணிட்டாங்க. For me itself, they have shaken me within 1 minute. அவர்கள் அப்படியே ஸ்டெப் ஸ்டெப்பா பண ஆசைக்குள்ளாக என்னை கொண்டு சென்றதை என்னால் உணர முடிந்தது. I could feel that they are step by step dragging me into the greediness of gain. வேதம் சொல்லுது பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. And the Bible says the greediness of gain is the root for all the sin. இந்த ஏழ்மையா இருக்கிற அந்த இளைஞர்களை பிடித்து and capturing the poor and youngsters, மத தீவிரவாதத்துக்கு பயன்படுத்த பார்க்கிறார்கள். and they trying to use for the religious thing. போதை வஸ்துக்களை விற்கிறவர்களாய் கடத்துகிறவர்களாய் பயன்படுத்த பார்க்கிறார்கள். And also they are trying to capture them to buy and sell the drugs. சினிமாக்காரர்களும் அரசியல்வாதிகள் தங்களுக்கு அடிமைப்படுத்திக் கொள்ள நினைக்கிறார்கள். Even the cinema people and politicians are trying to make them a slave for them. அன்பு பிள்ளைகளே, நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்கள். My beloved children, be careful துன்மார்க்கரிலிருந்து விலகுங்கள் and go away from the wicked people. நான் என்னை சுதாரித்துக் கொண்டு சொன்னேன். And when I realized myself and said, என்ன பாஸ்டர் நீங்க பாஸ்டா இருக்கீங்க, இவங்களோட நீங்க வந்திருக்கீங்களா அப்படின்னு. And I asked him, why pastor, and you are a pastor, why do you come with these people? இல்ல நான் சும்மா இருந்தேன், நானும் இதுல ஜாயின் பண்ணிக்கிறேன், அதனால உங்களை அறிமுகப்படுத்தலாம்னு வந்தேனாங்க. And he said, scratching his head, that I was so simple and I did not have any work, so I came with them and doing this. நான் சொன்னேன், நான் லாக்டவுனா இருந்தாலும் கர்த்தரின் தேவைகள் எல்லாம் சந்திருக்கிறார், நான் திருப்தியாக இருக்கிறேன். And I replied to him that though
lockdown, God is providing me and He is leading me in everything and I am full. என்னால் இரண்டு எஜமானுக்கு ஊழியம் செய்ய முடியாது. And I told that I cannot serve for two masters. ஒன்று பணத்துக்கு ஊழியம் செய்யணும், இல்லாட்டி ஒன்று தேவனுக்கு ஊழியம் செய்ய வேண்டும். We should work for one money or God. நான் தேவனுக்கு ஊழியம் செய்ய விரும்புகிறேன். I would like to serve for God. நான் தேவனுக்கு என்ன அர்ப்பணித்திருக்கிறேன். And I surrender to Him. நான் வாழ்ந்தாலும் மடிந்தாலும் தேவனுடைய காரியத்தில் என் காரியம் இருக்கும். If I live or die, there will be things that I will work as God. நீங்கள் தயவு செஞ்சு எழுந்து போய் வேற ஆட்களை பாருங்கள் என்று அனுப்பிவிட்டேன். And I scattered them away to see some other works than this. அன்பு பிள்ளைகளே, My beloved children, கனிமைத்து மிருகங்களை பிடிக்கிறதை போல இன்றைக்கு மனிதர்களை துன்மார்க்கர்கள் பிடிக்க நினைக்கிறார்கள். today evil people are trying to catch people like the birds. அந்த பண ஆசையை தூண்டி அவர்களை வஞ்சித்து பிடிக்க நினைக்கிறார்கள். They are kindling the greediness of gain and trying to catch them up. அவங்களுடைய கவர்ச்சிகரமான பேச்சில விழுந்து அநேக வாலிபர்கள் தங்களை ஒருவர் கெடுத்துக் கொள்கிறார்கள். Many youngsters have been destroyed, have been perished due to being attracted by those birds. அநேக துன்மார்க்கராய் தங்கள் வாழ்க்கையை மாற்றிக் கொள்கிறார்கள். Many people are becoming evil and changing their life evil. நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள். We should be watchful and careful. வாசிப்போம். Let's read. எங்களோட பங்காளியாயிரு, எங்களோட பங்காளியாயிரு, நாம் எல்லாரும் ஒரே பை இருக்கும், நாம் எல்லாரும் ஒரே பை இருக்கும் என்று அவர்கள் சொல்வார்களாகில், என் மகனே நீ அவர்களோட வழி நடவாமல் காலை அவர்கள் பாதைக்கு விளக்குவாயாக. அவர்கள் கால்கள் தீங்கு செய்ய ஓடி ரத்த சிந்த தீவு இருக்கிறது. இவ்வகையான பட்சியானாலும் சரி, அதன் கண்களுக்கு முன்பாக வலையை விரிப்பது இதுதான். இவர்களோ தங்கள் ரத்தத்திற்கே பதிவிருக்கிறார்கள், தங்கள் பிராணனுக்கே ஒளி வைத்திருக்கிறார்கள். பிராணனுக்கே ஒளி வைக்கிறார்கள். அன்பு பிள்ளைகளே, My beloved children, அவங்க சொல்லுகிற தவறான வழியில், குறுக்க வழியில பெரிய ஆகிற காரியங்கள், the things that they tell that becoming rich people through a narrow way, ஷார்ட்ல பணக்காரர் ஆகிறது அவங்க சொல்லுகிற காரியங்கள், the things they tell that becoming rich within a short span of time, அது நேர்மையற்றது, it's against the righteousness, அது ஆபத்தானது, and it is dangerous. அவர்கள் எந்த ஆயுதத்தை எடுத்து அதை சம்பாதிக்க நினைக்கிறார்களோ அதே ஆயுதம் இவர்களை கொல்லும். In the what weapon they try to earn the thing, in the same weapon they will also be destroyed. மத்தேயு 26:52 சொல்லுகிறது. Matthew chapter 26 verse 52 says that அப்பொழுது இயேசு அவனை நோக்கி பட்டயத்தை திரும்ப அதன் அறையிலே போடு, பட்டயத்தை எடுக்கிற எவரும் பட்டயத்தால் மடிந்து போவார்கள். ஆமென். அல்லேலூயா. Hallelujah. குறுக்கு வழியிலே பணத்தை சம்பாதிக்க, to earn money in a very short span of time in a narrow way, நீ எந்த ஆயுதத்தை பயன்படுத்துகிறாயோ, what type of weapon you use, அதே உன்னை கொல்லும். is the weapon that you will kill also. அல்லேலூயா. Hallelujah. விசுவாசம் இல்லாத வருவதெல்லாம் பாவம். The thing that comes out of without belief or evil, துன்மார்க்கர்கள் காட்டுகிற வழிகள் ஆபத்தானது, and all the things that being shown by the evil people are not good, அது உன்னுடைய வாழ்க்கையை பாதிக்கக்கூடியது, and it may affect your life also. நீ பணாசை விட்டு விலகு, And please get away from the greediness of gain. 1 தீமோத்தேயு 6:6 வாசிப்போம். Let us read 1 Timothy chapter 6 verse 6. போதும் என்கிற மனதுடன் கூடிய தேவ பக்தியை மிகுந்த ஆதாரம், போதும் என்கிற மனதோடு கூடி இருக்கிற தேவ பக்தியை மிகுந்த ஆதாயம். கரங்களை தட்டி தேவனை கர்த்தர் எனக்கு கொடுத்தது போதும் என்று நினைக்க கற்றுக்கொள்ளுங்கள். We should learn that it is enough for me that which have been given by God. கர்த்தர் ஒரு நாள் உங்களை கைவிட மாட்டார். No day that God will forsake you. ஒரு நாள் நீங்கள் உணவுக்கோ உடைக்கோ நீங்க உங்கள் வாழ்விலே பஞ்சம் வருவதில்லை. No day will come that you will get poverty in food or the clothing or etc. காக்கையை போஷிக்கிற உங்களையும் போஷிப்பார். The one who feeds the birds will also feed you.
தேவையில்லாமல் உங்களுடைய எண்ணங்களை சிதறவிட்டு பணத்தின் மேல் பொருளாசை உள்ளவர்களாய் மாறுகிறானால், if you become a greedy, சோதனையிலும் கண்ணீரிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமான பலவிதமான இச்சைகளினாலும் விழுகிறார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. எல்லா தீமைக்கும். ஒரு மனுஷன் நேர்மையான மனிதனை a righteous man ஒரு தவறான வழிக்கு கொண்டு போறது இந்த பண ஆசை தான். will this evil this greediness of gain will lead a righteous man in a wrong way. இந்த பண ஆசையில சிக்கிடாத, பக்கத்துல இருக்க பண ஆசையில சிக்கிடாத. Do not stuck in the love of money. அல்லேலூயா, Hallelujah, அல்லேலூயா, Hallelujah. எல்லா தீமைக்கும் வேர் பணம். The love of money is the root of all evil. சங்கீதம் 37:16 வாசிங்க. Psalm chapter 27 verse 14. அநேக துன்மார்க்கருக்குள்ள செல்வ திரட்சியை பார்க்கிலும் நீதிமானுக்குள்ள கொஞ்சமே நல்லது. துன்மார்க்கர்கள் நிறைய வைத்திருந்தாலும் கூட, though the evil people have many things, அதனால அவங்க திருப்தி ஆகல, they are not satisfied with what they have, அதனால அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி கிடைக்கல, and also they do not get a happiness through it. ஆனால் ஆண்டவர் கொடுத்தது ஒரு கொஞ்சம் உனக்கு இருந்தாலும், though God has given so much little for you, அதுல உனக்கு சந்தோஷம் இருக்கு, சமாதானம் இருக்கு, and there is peace and joy for you in that. அதை உன்னால அனுபவிக்க முடிகிறது, and you can also experience it. அன்பு பிள்ளைகளே, my beloved children, சங்கீதம் 37:1 எடுத்து வாசிங்க. let us read Psalm chapter 37 verse 1. பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே, பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே, நியாயக்கேடு செய்கிறவர்கள் மேல் பொறாமை கொள்ளாதே. இவனெல்லாம் ஒரு எவ்வளவு ஒரு புல்லட் வச்சுட்டு அப்படியே ஸ்டைலா போறான். For example, to see him is having a bullet and walking and doing it joyfully. அது அநியாயமா சம்பாதிச்சு எவ்வளவு பெரிய வீடு கட்டிட்டான். See how much big house he has built through earning the money in a evil way. நாம தான் நியாயம் 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 சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனா அநியாயமா இருக்கிறவங்க தான் ரொம்ப நல்லா இருக்கிறாங்க. If you think that we are only living in a righteous way, other people are living in a wrong way and they are building and they are becoming great, அவர்கள் மீது பொறாமை கொள்ளாதே. and you shall not envious. இரண்டாவது வசனம், second verse, அவர்கள் புல்லை போல் சீக்கிரமாய் அறுப்புண்டு, அவர் புல்லை போல சீக்கிரமாய் அறுப்புண்டு, பசும் பூண்டை போல் வாடி போவார்கள். அன்பு பிள்ளைகளே, அவர்கள் புல்லை போன்றவர்கள். my beloved children, they are like the grass. ஒரு வெயில் அடிச்சா அவன் காஞ்சு போயிடுவாங்க. If one sun has risen, they will become wither. நாம் கீழே மரங்களை கொண்டவர்கள். அவர்களை தட்டுங்க. நாம் நிலைத்திருந்த பூமியின் ஆசீர்வாதத்தை சந்ததி சந்ததியாய் சுதந்திரிக்கிறவர்கள். We will sustain in this world and we will endure the blessings of this world. துன்மார்க்கன் பூமியில் அறுப்புண்டு போவான். But the evil will be cut off from this world. துன்மார்க்கன் பூமியிலே நிலைநிற்பதில்லை. And the evil doer does not sustain in this world. அவர்கள் காலையில உதித்து மாலையில உதிரி போற பூவை போல அவங்களுடைய காரியம் ஒன்றுமில்லாமல் போய்விடும். They are like the flowers that rises and blows in the morning and wither in the evening. அந்த மழை காலத்தில் மின்னுகிற மின்னாம்பூச்சியை போல அவர்கள் இருக்கிறார்கள். And they are like the lightning insect that will light in the rainy season. நீங்கள் பார்க்கிற அவங்களுடைய ஐஸ்வர்யம் பகட்டும் பல காரியங்கள் நிலைத்து நிற்பதில்லை. The things that you are seeing, that evil things will not sustain for us. பொறாமை கொள்ளாதே. You shall not envy about them. அவர்களை போல நீ வாழ வேண்டும் என்று நினைக்காதே. And do not think that you should become like them. கர்த்தர் கொடுத்தது போதும் என்று நினை. And think that it is content for you that God has given. அதுவே ஒரு ஆசீர்வாதம். That is the blessing for you. இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். எல்லையில்லா நன்மைகளால் நிரப்பிடுவேன். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். எல்லையில்லா நன்மைகளால் நிரப்பிடுவேன். ஆசீர்வாதமாய் தாராய் நீர்ப்பாராய். ஆசீர்வாதமாய் தாராய் நீர்ப்பாராய். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். எல்லையில்லா நன்மைகளால் நிரப்பிடுவேன். நீதிமொழிகள் 4:14 வாசிங்க. Psalm
4 verse 14. துன்மார்க்கருடைய பாதையில் பிரவேசியாதே, துன்மார்க்கருடைய பாதையில் பிரவேசியாதே, தீயோருடைய வழியில் நடவாதே, தீயோருடைய வழியில் நடவாதே, அதை வெறுத்து விடு, அதை வெறுத்து விடு, அதன் வழியாய் போகாதே, அது வழியாய் போகாதே, அதை விட்டு விலகி கடந்து போ, அதை விட்டு விலகி கடந்து போ. அல்லேலூயா. மதுரையிலே நடந்த ஒரு சம்பவம். There is an incident that happened in Madurai, இது டிவில வந்த நியூஸ். and it's a news that came in television. ஒரு வாலிபன் இன்னொரு வாலிபனுடைய கழுத்தை அறுத்து அந்த தலையை எடுத்துக்கொண்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தான். One youngster had cut another youngster's head and carried it and went to police station and got surrender. அவனாட்ட கேட்டாங்க, ஏன் அவனை கொன்னுட்ட, உன்னுடைய நண்பன் தானே அப்படின்னு போலீஸ்காரங்க கேட்டாங்க. And the policeman inquired that why did you kill him? He is your friend now. அவன் சொன்னான், நான் ரவுடி ஆகணும், And he replied that I should become a rowdy, நான் எல்லாரும் என்னை கண்டு பயப்படணும், that everyone should get fear of me. அதனாலதான் இவனை நான் கொன்னேன். So only I have killed him. அன்பு பிள்ளைகளே, My beloved children, இன்னும் கொல்லப்பட்டவர் யார் தெரியுமா? we know who is the person who have been killed. ஒரு அப்பாவியான மனுஷன். He is so innocent. அவன் அந்த புல்லட்ல அப்படி ஸ்டைலா போறதை பார்த்து As he saw the other person who killed that going in a bullet so joyfully, அவன் அப்படியே சிகரெட் ஊதுறதை பார்த்து and seeing that he is doing smoke, இப்படி தட்டி இப்படி திரும்பி அவன் குடிக்கிறத பார்த்து as he saw that drinking wine, அப்படியே அந்த தெருவில் அவன் அப்படியே பந்தா பண்றதை பார்த்து and seeing that he is doing great things in that street, அவனால் கவரப்பட்டு and he was attracted by him, அவனோட ஐக்கியம் வைத்துக் கொண்டான். and he went into a relationship with him. இவன் நல்ல ரவுடியா இருக்கிறான், நம்ம இவனோட ஐக்கியம் இருந்தா எல்லாரும் நமக்கு பயப்படுவாங்கன்னு சொல்லி He thought that he is a great rowdy if we have a friendship with them, and other people also will get fear of me like that. அடிக்கடி போய் அவனோட பழகி வந்து கொண்டிருந்தான். And he had a good relationship by visiting him often. அவனோட கூட நிக்கிறது, அவனோட கூட போறது வர்றது ரொம்ப பெருமையா நினைத்து கொண்டான். And he felt so proud being with him and walking with him. என்ன நடந்து தெரியுமா? Do you know what happened? ஒரு நாள் இவனை கூப்பிட்டான். One day he called him. நண்பன் தான் கூப்பிடுறான்னு சொல்லி தனிமையான இடத்துக்கு போனான். He went with them because he is a friend now, so he obeyed him. சடனா கத்தி எடுத்து கழுத்தை அறுத்து தலையை தனியாக எடுத்து விட்டான். But suddenly he took off the sword and killed him. துடித்து மாண்டு போனான். And he died. அந்த தலையை எடுத்துக்கொண்டு போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்து சரண்டர் ஆனான். And the person who killed took the head and went to the police station and அவன் got கேட்கறாங்க, ஏன்பா பண்ண? And they are asking why. நான் பெரிய ரவுடியாவணும் அதுக்காக பண்ணேன். And now he is replying that I want to become a. நான் பெரிய ரவுடின்றது எல்லாருக்கும் தெரியும், எல்லாரும் எனக்கு பயப்படணும், அதனால பண்ணேன். So I killed him because everyone must get fear of me. துன்மார்க்கரோட ஐக்கியமா இருக்காதே. Do not get fellowship with the evil people. அவனுக்குள்ள இருக்கிற ஆவி எப்பொழுது எழும்போ அது எப்படி செயல்படும் என்று தெரியாது. We do not know when the spirit, that evil spirit that is in him, will rise up and kill you. கூடவே இருந்த நண்பனுடைய கழுத்தை அறுத்து விட்டான். He had killed a very friend who was always with him. இதுக்கு பேர் தான் கூடா நட்பு கேடா முடியும் என்பது. This is called the unwanted friendship ends with destruction. கூடா நட்பு கேடா முடியும்னா என்னன்னு தெரியுமா? Do you know what is mean by unwanted friendship end with fellowship and destruction? ஒரு தவக்களையும் ஒரு எலியும் ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிடுச்சு. Is that a rat and the frog had become friends? அது அப்படியே தவக்கல தண்ணியில இருந்து வெளியே வரும். And the frog comes out from the water. அந்த எலி பொந்துக்குள்ள இருந்து வெளியே வரும். And the rat from the hole. அப்படியே பேசி பழகி ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிடுச்சு. And they talked to each other. They become so friendly. நீ இல்லைன்னா நான் இல்லை, நான் இல்லைன்னா நீ இல்லைன்ற மாதிரி ரொம்ப ஐக்கியமாயிடுச்சு. They went into a deep friendship that they said that if you are not there, I am also not there. And when I am there, you are there. அந்த எலி கடிச்சு நம்ம இவ்வளவு ஐக்கியமா இருக்கிறோம். And the rat replied that we are so deep in friendship. யாராவது நம்மளை பிரிச்சுட்டா என்ன பண்றது? What if someone separate us? நோ அதெல்லாம் என்னால கேட்கறதே கஷ்டமா இருக்கு. நம்ம எப்பவும் பிரியக்கூடாது என்று தவக்கலை சொல்லுச்சு. And the frog replied that no, it should not happen like that. அப்போ தவக்கலை ஒரு ஐடியா சொல்லுச்சு. And the frog gave an idea. ஒரு கயிறு எடுத்து ஒரு முனையை உங்க காலில் கட்டிக்கலாம், இன்னொரு முனையை என் காலில் கட்டிக்கிறேன், நாம் யாரும் நம்மளை பிரிக்க கூடாது என்று சொல்லுச்சு.
So the frog gave an idea that let us take one rope and let us tie one end on my leg and another end on your leg. கொஞ்ச நாள் ரொம்ப சந்தோஷமா போயிட்டு இருந்துச்சு. So for a few days it went so happily. ஒரு நாள் திடீரென்று நல்ல மழை பெய்ஞ்சிச்சு. One day a sudden rain had come. ஏரி குளம் எல்லாம் நிரம்ப ஆரம்பிச்சிச்சு. All the ponds and rivers have been filled. அப்படியே தூறல் அப்படியே லேசா அந்த தண்ணியில விழ ஆரம்பிச்சிச்சு. And it started to drizzle. புது தண்ணி. And it's a new water, right? லேசா அங்கங்க தண்ணி தேங்கி இருக்குது, குளமெல்லாம் நிரம்பி இருக்கிறது. And all the ponds have been filled and the rivers have been filled, right? அதுல வேற லேசா மழை பெய்ஞ்சிட்டு இருக்குது. In that it's too drizzling also. இத பார்த்து தாங்களுக்கு அப்படியே சந்தோஷம் தாங்க முடியல. So seeing it, frog could not limit or contain his happiness. அப்படியே எகிரி தண்ணியில குதிச்சது. So it jumped into the water. அது உள்ள போய் வெளியே வந்து ஒரு ஆனந்தமா குளியல் போட்டது. And he went into the deep of the water and came out deep of the water and came out. It was so joyful. ஒரே சந்தோஷம் அதுக்கு. And it's so happy. நீண்ட நாளைக்கு முன்னாடி வந்து மழை பெஞ்சதுனால அது சந்தோஷம் தாங்க முடியாத தண்ணியில உள்ள வெளியே போய்விட்டு அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. As it was a long day after rain comes, he was so happy and so enjoying into the water. தன்னுடைய கால்ல கட்டியிருந்த அந்த எலிய மறந்துருச்சு. But it forgot that rat which had been tied in its leg. அந்த தண்ணிக்குள்ள போகும்போது எலி தண்ணி குடிச்சு மூச்சு விட முடியாம கடைசியில செத்தே போச்சு. But when the frog went into the water and came out, the rat also went into the water and came out. So as it could not breathe, so it died. மூச்சு திணறி எலி செத்து அது தண்ணியில மிதக்க ஆரம்பிச்சிச்சு. And the rat had died and started to float on the water. அப்படியே பருந்து வந்தது. And at the same time the eagle had come on the way on the top. செத்து அந்த எலி செத்து மிதந்து கிடக்கிறத பார்த்து அவங்களுக்கு தபக்குன்னு எடுத்துட்டு. And the eagle, as it saw that the rat had died, and it came in the force and took it off. அப்படி தூக்கிட்டு மேலே போகும்போது பார்த்தாக்கா அந்த பருந்துக்கு பார்த்தீங்கன்னா ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீன்ற மாதிரி இன்னொன்று கீழே வருதுன்னு பார்த்துச்சு. And as the eagle saw it, oh no, I think it's if you buy one get one offer like that. So as it saw down, the frog also carrying or coming with the rat. அந்த உயர பருந்து அதை கொண்டு போச்சு. So the eagle took it top and the most high that he can. அந்த தவளைக்கு தலையெல்லாம் சுத்த ஆரம்பிச்சிச்சு. And the frog started to drizzle. செத்து அதுக்கு தெரிஞ்சு இன்னைக்கு நாம செத்தோம். And it thought that today it's end day for us. பருந்து நம்ம தலைமையில கொத்தி நம்மளை கொண்டு போகிறது. And the eagle is going to kill us by eating us. இன்னைக்கு நம்ம கதை முடிந்தது. Today its story is going to finish. போய் இந்த எலி கூட நான் சௌகாசம் வச்சு என் வாழ்க்கை இப்படி ஆகி போச்சு. And it thought that why did I have the friendship with this rat and now my life is going to end. அப்பதான் அது சிந்திச்சது கூடா நட்பு கேடா முடிவு விட்டது. Then only it thought that this unwanted friendship had ended in destruction, that is perished. என்னுடைய இனத்தோடு நான் சௌகாசம் வச்சிருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காது. If I had friendship with my own people, my nation people, my set of people, எலியோட சௌகாசம் வச்சதுல என் வாழ்க்கை மாறி போயிடுச்சு. because I had friendship with the rat only, my life had ended. அன்பு பிள்ளைகளே, My beloved children, நீ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவனா? if are you one who accepted Jesus? நீ ரட்சிக்கப்பட்டவளா? Are you saved in Christ? நீ ஜெபிக்கிறவளா? Are you praying? நீ பரிசுத்த ஆவியை பெற்றவளா? Have you received the Holy உன்னுடைய Spirit? ஐக்கியம் யாரோடு இருக்கிறது? With whom do you have the relationship? துன்மார்க்கரோடு ஐக்கியம் வைத்துக் கொண்டிருக்கிறாய். Do you have a relationship or the friendship with the evil people? அது உனக்கு கேடா முடியும் என்று கர்த்தர் எச்சரிக்கிறார். God is warning you that it may end in evil. சாலமோன் 2 முறை எச்சரித்தார். God has warned Solomon for twice. ஆனால் அதிலிருந்து வெளியே வர முடியல. But he could not get out of it. சீக்கிரத்தில் வெளியே வந்துரு. But I warn you to come out so fast as you can. வரும். The day will come. நீயே வெளியே வரலாம் என்று நினைத்தாலும் வர முடியாத அளவுக்கு சிக்கிக் கொள்வாய். When you yourself try and think to come out, also you cannot. கர்த்தர் இந்த நாளிலே எச்சரிக்கிறார். God is warning you in this day itself. நீ விடுதலையாக நினைப்பாயானால் கர்த்தர் உன்னை விடுதலையாக்குவார். If you think to get out of it, the Lord will make you to escape from it. அப்படி இல்லாவிட்டால் கூடா நட்பு கேடாய் முடிந்ததை போல வாழ்க்கை ஒரு நாள் கேடாய் முடியும் என்று கர்த்தர் எச்சரிக்கிறார். Or else, as we saw in the story, unwanted friendship will end in destruction. Likewise, your life is also
will end in destruction. சௌகாசம் வைக்க கூடாத ஒருவனோடு ரவுடியோடு சௌகாசம் வச்சதுனால சங்கரிக்கப்பட்டான். Because he had a friendship with a rowdy and an evil doer, he have been killed. சௌகாசம் வைக்க கூடாதவர்களோடு நீ தொடர்பு வைக்கிறதுனால் உனக்கும் ஒரு நாள் ஆபத்து வரும் என்று கர்த்தர் எச்சரிக்கிறார். If you today God is warning you that if you also have a friendship with the one who is unwanted, who is evil, and you will also end in destruction, God is warning you. உனக்கு மிஞ்சின காரியத்தில் தலையிடாதே. Do not interfere in the things that is extent, that is beyond your limit. உன்னுடைய எல்லையை விட்டு விலகி போகாதே. Do not go away from your boundaries and levels. உன்னுடைய எல்லையை விட்டு கடந்து போவாயானால் கூட்ட இழந்த குருவிகளை நீ தவிக்க வேண்டியதாய் வரும். If you leave your boundaries and limits, then you will struggle like the bird that have lost its nest. துன்மார்க்கருடைய ஆசை வார்த்தைக்கு மயங்க விடாதே. And do not entice by the words of the evil doer. துன்மார்க்கர் உங்களை ஒரு கழுகு பிடிக்கிறதை போல உன்னை பிடிக்க நினைக்கிறார்கள். And the evil doer are trying to catch you like the eagle that is catching the hunt. உன்னை அடிமைப்படுத்திக் கொள்ள நினைக்கிறார்கள். And they are trying to make you slave. துன்மார்க்கரோடு விலகு. And go away from the evil doer. துன்மார்க்கரோடு விலகு. Go away from the evil doer. பொல்லாத சொல்லுகிற அனைத்தையும் விட்டு விலகு. Abstain from the appearance of evil. வீவர்ஸ் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறார். Because God is speaking to you also. பொல்லாதாய் தோன்ற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்க. Abstain from all the things that appears evil. அப்பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். So that God may bless you. விட்டு விட்டு விலகி விட்டு பிதாவை தொடமாட்டி சுகத்தி விட்டு விட்டு விலகி விட்டு பிதாவை தொடமாட்டி Let us read 1 Thessalonians chapter 5 verse 22. பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். Abstain from all appearance of evil. சங்கீதம் 1:1 சொல்கிறது. And the Psalm chapter 1 துன்மார்க்கரை விட்டு விலகுங்கள். And go away from the evil doer. பாவிகளை விட்டு விலகுங்கள். And from the sinners. பரிகாசக்காரர்கள். And from the scorners. அப்பொழுது நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். So that you will be blessed. அன்பு பிள்ளைகளே, But beloved children, உங்களுக்கு நேரம் கிடைக்குமானா if you get time, ஆண்டவருடைய வேதத்துல தியானமா இருங்க. and meditate in the laws of God. ஆண்டவருடைய வேதம் உனக்கு ஞானத்தை கொடுக்கும். The laws of God will give you wisdom. பேதைகளை ஞானவானாய் மாற்றுகிறது தான் இந்த வேதம். This is the one which changes the simple man, the fool, into a wise man. பரிசுத்தவான்களோடு நல்ல ஐக்கியம் வைங்க. And have a good relationship with the holy people. நல்ல மனிதர்களோடு ஐக்கியம் வைங்க. And have a good fellowship with good people. நீங்கள் யாரோடு பழகுறீங்களோ அவர்களைப் போல நீங்க மாறப் போகிறீர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். Please don't forget that to whom do you have a friendship or relationship, that the people that you become. ஆனால் துன்மார்க்கர்களை விட்டு நீங்கள் விலகி ஓட காத்துக்கொள்ளுங்கள். So please avoid yourself from the evil people. அப்பொழுது நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். So that you will be blessed. எல்லாரும் அப்படியே எழுந்து Everyone please stand. அல்லேலூயா. உங்களை அப்படியே ஆண்டவருக்கு ஒப்புக்கொடுங்க. And surrender yourself to the Lord. ஆண்டவரே, Oh Lord, பொல்லாத மனிதர்கள் கையில் என்னை விடுவியும் என்று சொல்லுங்கள். please say that, oh Lord, please escape me from the evil doers. பொல்லாத மனிதர்கள் உங்களுக்குள்ளே விதைத்த அந்த பண ஆசையிலிருந்து ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை கொடுக்கும்படி ஜெபம் And pray that let God give you freedom from the greediness of gain. போதும் என்ற மனதை கொடுக்கும்படி ஜெபம் And pray to the Lord. எல்லாரும் கரங்களை உயர்த்துங்கள். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஜெபம் இது உங்களுடைய நேரம். Let us pray. It's your time. நீங்க ஜெபிக்கிற நேரம். It's a time you should pray. அப்படியே உங்களை ஒப்புக்கொடுங்கள். And surrender yourself to the Lord. உந்த காணிக்கையா உங்கள்
சமூகத்தில் இருளுக்கு ஒளிக்கும் சம்பந்தம் எது? Is there any relation between the light and the darkness? துன்மார்க்கனுக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? What is the relation between you and the wicked people? நீ தேவனுடைய பிள்ளை. You are the child of God. நீ தேவனுடைய ஜனத்தோடு இரு. And please be with the people of God. அது உனக்கு ஆசீர்வாதம். And it will be a blessing for you. வேதம் காட்டுகிற வழியிலே நட. And walk in the path that the Bible shows. துன்மார்க்கனுடைய ஆலோசனை நடவாதே. And do not walk in the ways of evil. பாவிகள் வழியில் நில்லாதே. And do not stand in the ways of sinners. பரிகாசக்காரன் உட்காரும் இடத்தில் உட்காராதே. And do not sit in the seats of scorners. ஆண்டவரையே தியானி. And just delight in the laws of Lord and meditate in His word. வேதத்தையே தியானி. And meditate His word. அது காட்டுகிற வழியிலே நட. And walk in the way that it shows. அது உனக்கு தீர்க்காயுசு கொடுக்கும். And it will give the long life for you. நீ விரும்புகிறதுக்கு மேல அது உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும். And it will give and provide a lot of blessing than you expect. அந்த ஆசீர்வாதம் உனக்கும் இருக்கும், உன் பிள்ளைகளுக்கு இருக்கும், உன் பேர பிள்ளைகளுக்கும் அது இருக்கும். And that blessing will sustain for you, your generations and all. ஆனால் துன்மார்க்கமாய் வருகிற ஆசீர்வாதங்கள், But the blessings or the gain that is coming out of the evil, அவர் புல்லை போல அது காய்ந்து போகும். but it will wither or get dry like a grass. அது உன்னிடத்தில் நிலைத்து நிற்காது. And it will not sustain in you. அதனால உனக்கு நிம்மதி சந்தோஷம் கிடைக்காது. And you cannot receive a peace or a அதனால உனக்கு அவமானம் உண்டாகும். and you will surely get the shame. வேதனை உண்டாகும். And you will get the pain. உனக்கு ஆபத்து உண்டாகும். And it will create destruction for you. பொல்லாத வழி இன்றைக்கே விட்டுவிடு. And lead the evil ways into the itself. அதை மறந்து விடு. And just forget it. ஆண்டவருக்கு ஒப்பு கொடு. And யாரெல்லாம் நீங்க ஒப்பு கொடுக்கிறீர்கள்? how many of us are நான் ஆண்டவருடைய வழியிலே நடக்க விரும்புகிறேன். that are willing to walk in the ways of Lord? ஆண்டவர் கொடுக்கிற கொஞ்சமானால எனக்கு அதுவே போதும். And being satisfied with the things that God has நான் given me. போதும் என்ற மனதோடு வாழப் போகிறேன். And today I am going to live a content life. நான் துன்மார்க்கருடைய வழியிலே நடப்பதில்லை என்று சொல்லுங்கள். கரங்களை உயர்த்துங்கள். And just raise up your hands who are saying that I will not walk in the ways of evildoers. உங்களை கர்த்தர் விடுவிக்க வேண்டும் என்றார். If God wants to give freedom to you, நீங்க ஆல்ரெடி ஏதாவது ஒன்று சிக்கி இருப்பீர்களானால், and you have been caught in anything, மனிதர்களுக்கு அடிமைப்பட்டிருப்பீர்களானால், and have you been a slave to anyone, துன்மார்க்கருடைய கையிலே சிக்கி இருப்பீர்களானால், and you have been stuck in the hands of இன்றைக்கு நீங்க evildoers, ஜெபம் ஆண்டவரே விடுவிக்கிறோம். கரங்களை உயர்த்தி ஜெபம் ஆண்டவரே you will விடுவிக்கிறோம். get the freedom. எனக்கு ஆபத்து வருவதற்கு முன்பாக என்னை Yes, Lord, விடுவிக்கிறோம். please escape me from the evildoers, Lord. ஜெபம் ஆண்டவரே, Oh Lord, just pray and நான் அவமானப்படுவதற்கு முன்பாக, oh Lord, before I get shame, ஆண்டவரே என் ஜீவனுக்கு ஆபத்து வருவதற்கு முன்பாக, before I get destruction, Lord, என்னுடைய குடும்பம் பாதிக்கப்படுவதற்கு முன்பாக, before my family is going to be என்னுடைய வாழ்க்கை பாதிக்கப்படுவதற்கு முன்பாக, before my life is going to be என்னை affected. விடுவித்து விடும் ஆண்டவரே. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, விடுவித்து விடும். Please escape me from என்னை that. ரட்சியும். Oh Lord, please save me. என்னை ரட்சியும். Please save me, Lord. என்னை ரட்சியும். Please save me, Lord. கரங்களை தட்டி அந்த ஆவியானவர் எதிர்கொண்டாங்க விடுதலை உண்டு. கர்த்தருடைய எண்ணங்களிலிருந்து, பொல்லாத எண்ணங்களிலிருந்து விடுதலை கட்டளையிடுகிறார். மனதிலிருந்து விடுதலை கட்டளையிடுகிறார். துன்மார்க்கருடைய கண்ணிலிருந்து விடுதலை கட்டளையிடுகிறார். Yes, Lord, please, everyone pray the Spirit God. துன்மார்க்கருடைய The evildoers. அவன் பேச்சுக்கு நீ மயங்கி மகுடி ஊதும்போது பாம்பு ஆடுகிறதை போல துன்மார்க்கனுடைய செயலுக்கு அப்படியே நீ கீழ்ப்படிந்திருக்கிறாயா? As the snake has danced according to the instrument moves, are you moving like it to the words of the evildoers?
கர்த்தர் இன்றைக்கு அந்த மனுஷனுடைய பிடியில் உன்னை விடுதலையாக Amen. But today God is going to got you freedom. மனுஷனுடைய அடிமைத்தனத்திலிருந்து உன்னை விடுதலையாக்குகிறார். God has given you ஆண்டவரே, நான் சிக்கிக் கொண்டிருக்கிறேன், என்னை விடுதலையாக்குங்க. கரங்களை உயர்த்தி கேளுங்க. ஆண்டவரே, என்னை விடுதலையோ, இயேசுவே, என்னை விடுதலையோ, இயேசுவே, என்னை விடுதலையோ. God give me freedom, Lord. ஆமா, அதிகாலை எல்லாம் அடிவாசல்ல தேவனை விடுதலையாக்குங்க. கரங்களை தட்டி ஆவியானவர் அசைவாடுகிறார். ஆவியானவர் என்னை விடுதலை கொடுக்கிறார். ஆவியானவர் என்னை விடுதலை கொடுக்கிறார். Yes, 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 yes. Just ask God that give you freedom. துன்மார்க்கர்களை பார்த்து, And seeing the evildoers அவர்களுடைய ஆடம்பரமான வாழ்க்கையை பார்த்து, and seeing their richful life, அவர்கள் மீது பொறாமை கொண்டு, are you envying them? நேர்மையாய் வாழ்வதனால் என்ன லாபம் என்று உன்னை நீயே நிந்தித்துக் கொண்டாயோ? Or you asking yourself that what is the profit of being righteous? நீ துன்மார்க்கருடைய ஆஸ்திகளை பார்த்து நீ ஆசை கொண்டாயோ? Or you getting jealous of the wealth of the ungodly people? ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேளு. Just ask sorry to the Lord. ஆண்டவரே, Oh Lord. நீர் கொடுக்கிற ஆசீர்வாதம் எனக்கு போதும் ஆண்டவரே. Oh Lord, your blessing alone is enough for me. துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை. There is no peace for the evildoers. துன்மார்க்கர்கள் அறுப்புண்டு போவார்கள். And it says that the people will be like grasses. ஆனால் நாமே வீட்டாருமோ நிலைத்திருப்போம். Yes, Lord, but we and my family will இந்த பூமியில சொர்க்கதரிப்போம். and we will rule over the ஆசீர்வாதமாயிருப்போம். and we will be blessed. ஆண்டவர், நாங்கள் நிலைத்திருக்கிறவர்கள். Oh Lord, and we are sustaining. அவர்கள் அறுப்புண்டு போகிறவர்கள். But they will cut off, Lord. அவருடைய விளக்கு அணைந்து போகும். And the lamp will be off. எங்களுடைய விளக்கு மத்தியானத்தில் பிரகாசிக்கிற வெளிச்சத்தை போல இருக்கும். எங்களுடைய வாழ்க்கை மத்தியானத்தில் பிரகாசிக்கிற வெளிச்சத்தை போல இருக்கும். நாங்கள் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருப்போம். Amen, Lord. And we people will be blessed with our children, Lord. ஆண்டவரே, துன்மார்க்கனை கண்டு பொறாமை கொண்டதை மன்னியும். Please forgive us that we have envied the evildoers, Lord. துன்மார்க்கனை உற்று பார்த்ததை மன்னிங்க. Please forgive that we have watched keenly the evildoers. துன்மார்க்கனோட ஐக்கியமா இருந்ததை மன்னிங்க. Please forgive that we had a எனக்கு friendship நீங்க with them. போதும் ஆண்டவரே, திரும்ப சொல்லுங்க. நீங்க போதும் சொல்லுங்க. நீங்க பேசுற நீங்க போதும். நீங்க போதும். ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கல்லவா. தேனிலோ இனிமையே, தெரிந்தாலே அமுதமே. தேனிலோ இனிமையே, தெரிந்தாலே அமுதமே. துதியோ கிடைக்காத நான் தேடியோ கிடைக்காத நீங்க ஆண்டவர் ஒப்பு கொடுத்திருக்கிற உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். And I'm going to pray for the people who have surrendered to God. பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, My Holy Father, உம்முடைய ஜனங்களை உடைய கரத்துக்கு ஒப்பு I கொடுக்கிறேன். surrender your children unto your hands, Lord. துஷ்டன் இவர்களை அடிமைப்படுத்த விடாதேயும். Let the evil be doing so, Lord. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கள் பரலோக பிதாவே. Amen.